ஒரு ஊரில் அழகான ஒரு குட்டி பையன் இருந்தானா. அவன் அழகுக்கு ஏற்ற மாதிரியே அவனோட அப்பா அம்மா அவனுக்கு வச்ச பெயர் சுந்தர். அழகு சுந்தரம், சுந்தர வடிவாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரி செல்லமாக அவனுக்கு சுந்தர்னு பேர் வச்சாங்க. அப்போ அவன் எவ்வளோ அழகாக சமத்து பையன் இல்லைங்களா. ஆனால் ஊரில் இருக்கவங்களும் அவன் கூட ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸும் அவனுக்கு வகுப்பு எடுக்கிற ஆசிரியர்களும் அவனுக்கு வச்ச பேர் என்னவாக இருக்கும் தெரியுங்களா? பிளாஸ்டிக் பையன். என்னடா அழகாக இருக்கான், சமத்து பையங்கிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் பிளாஸ்டிக் பையன்னு பேர் வச்சுருக்காங்க. ஒருவேளை இவனுக்கு பிளாஸ்டிக்னால் ரொம்ப பிடிக்குமோ அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். அதுதான் இல்லைங்க. கதைக்குள்ளே போகலாங்களா? சுந்தர் அப்படிங்கிற அந்த குட்டி பையன் அவன் ஊரில் இருக்க ஒரு ஸ்கூலில் 4ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் ரொம்ப நல்ல பையன். எல்லாமே நல்லதாக இருந்தால் ஏதாவது ஒரு கெட்டது இருக்குது இல்லைங்களா. அப்படி இந்த பையன்கிட்ட இருக்க ஒரு குட்டி கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா? தினமும் பள்ளிக்கு போகும்போதோ இல்லை பள்ளியிலேருந்து வீட்டுக்கு வரும்போதோ அவன் தண்ணீர் கொண்டு போன வாட்டர் பாட்டிலில் தண்ணீர் தீர்ந்ததும் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை அப்படியே தூர வீசி எறிகிறது. அம்மாவும் அப்பாவும் எது வாங்கிட்டு வர சொன்னாலும் பிளாஸ்டிக் பையில் தான் வாங்கிட்டு வர்றது. வீட்டிலிருந்து கூடையோ துணிப்பையோ எடுத்துகிட்டு போகிற பழக்கம் இல்லை. அப்படியே யாராவது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் எது சொன்னாலும் கேட்குற அவனுக்கு அந்த பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டது யார் சொன்னாலும், ஆசிரியரே பாடம் நடத்தினாலும் புத்தி வரலை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவன் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பொருளை தூர எரியும் போது உலகத்தில் எத்தனையோ பேர் எரிகிறாங்க. அதில் ஆகாத பிரச்சனையை நான் எறிகிற இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு வரப்போகுது, இந்த கவருக்கு வரப்போகுதுன்னு ஒவ்வொரு முறையும் அவன் நினச்சிட்டு வீசி விடுறான். இப்படி தான் அவன் போகும்போது அதே அன்னைக்கு காலையில் பள்ளிக்கு போகும்போது தண்ணீர் நேற்று தீர்ந்த பாட்டில் இன்னும் எதுக்கு பையில் அப்படின்னு வீசிட்டு போகிறான். அங்கிருந்த அவன் கூட போயிட்டுருக்க நண்பர்கள் சொல்கிறாங்க, ஏண்டா நீ தினம் தினம் இப்படி வீசி வீசி எறிகிற? ஆசிரியர்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அப்பா அம்மா சொல்லியிருக்காங்கல்ல பிளாஸ்டிக்கை பொது இடத்துல இப்படி வீசக்கூடாதுன்னு, அது நமக்கு கேடுடா அப்படிங்கிறாங்க. டேய், எத்தனை பேர் எங்கெல்லாம் வீசி எறிகிறாங்க? அத்தனை பாட்டிலில் ஆகாதது நான் எறிகிற இந்த ஒரு பாட்டில் ஆயிருமாடா, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். பள்ளிக்கு போனதும் பள்ளியில் பயங்கரமான ஏற்பாடெல்லாம் தடபடலாக இருக்குது. போனதும் குழந்தைங்களுக்குள்ள ஒரே சந்தோஷம், இன்றைக்கி ஏதாவது விழா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க தலைமை ஆசிரியர் வராரு. எல்லா குழந்தைகளுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறார். இன்றைக்கு 4வது 5வது 6வது வகுப்பு நடத்துகிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பு விருந்தினர் வராரு. அதே விருந்தினர் அடுத்த நாள் 7, 8, 9 வகுப்புகளுக்கும் வருவார். இந்த 3 வகுப்பில் இருக்கிற மாணவர்களும் இன்றைக்கி அரங்கத்தில் கூடியிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வகுப்பாசிரியர்கள்லாம் வராங்க. இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த ஆய்வு கட்டுரை இது இருக்கு இல்லையா, அதுவும் நடக்குது. யாருக்கெல்லாம் சுற்றுச்சூழல் பற்றி கேட்குறதுக்கு, சுற்றுச்சூழல் பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வம் ஜாஸ்தியோ அவங்கெல்லாம் இன்றைக்கி வாங்க. இன்றைக்கி நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்தவர் சுற்றுச்சூழல் ஆய்வோட அதிகாரி வந்திருக்காரு. உங்களுக்கெல்லாம் இந்த வயசில் விஷயத்தை சொல்லி கொடுத்தா பசுமரத்து ஆணி மாதிரி மனசில் பதியும்னு அவர் ஆசைப்படுறாரு. உங்களுக்கெல்லாம் சிறப்பு வகுப்பு அவர் எடுக்க போகிறாருன்ட்டு உடனே அந்த கட்டுரை விஷயங்கள்லாம் முடிக்காதவங்க மட்டும் இங்கேயே இருங்க, நம்ம திறனாய்வு கட்டுரை இதெல்லாம் முடிச்சுட்டு போய் கலந்துக்கலாம், முடித்தவங்களாம் மட்டும் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சுந்தர் கட்டுரையும் முடிக்கல, இருந்தாலும் எந்திரிச்சு வேகமாக சுற்றுச்சூழல் பற்றி சொல்லித்தராங்களேன்னு எந்திரிக்கிறான். அதற்கு அங்கிருந்த ஆசிரியர்களும் சரி நண்பர்களும் சரி, உனக்கு ஏண்டா இது தேவையில்லாத வேலை, உனக்கு எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல, நீ எங்கடா சுற்றுச்சூழலை போய் பாதுகாக்க போகிற, நீ ஏன் அங்கே போகிறேன்னு சொல்லி எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்போ சுந்தரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கட்டுரையிலிருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல் மேலே ஆர்வம் இருக்குது, நான் போகணும்னு சொல்கிறான். எல்லா ஆசிரியரும் சரி, நம்மெல்லாம் சொல்லி கேட்காத பையன், ஒருவேளை அந்த அதிகாரி சொல்கிறது கேட்டு கூட நடக்கலாம் இல்லையா, சரி சரி நீயும் போய் கலந்துக்கோன்னு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அங்கே போய் 4, 5, 6வது வகுப்பு பசங்கள்லாம் உட்காந்துருந்ததும், நான் ஏன் உங்களையெல்லாம் தேர்வு செய்தேன் தெரியுமா முதல் நாள்லன்னு சொல்லி அதிகாரி கேட்குறார். ஆளுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க. அதுக்கு அதிகாரி சொல்கிறாரு, நீங்கள்லாம் இளம் மாணவர்கள், உங்களை விட சிறு குழந்தைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற விஷயம் இப்போ புரியும், ஆனால் செயல்படுத்துறதுக்கு நாளாகும். ஆனால் அந்த 4, 5, 6 வகுப்பு குழந்தைகள்லாம் இளம் மாணவர்கள் சொல்லி கொடுக்குறது புரிகிற வயசு, அதை செயல்படுத்தவும் நீங்கள் செய்வீங்கங்கிற நம்பிக்கையில்
உங்களுக்கு முதல்ல நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கும் உங்களை மற்ற நண்பர்களுக்கும் உங்களை உற்றார் உறவினர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர் எல்லாரும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கும் வசதியாக இருக்கும்ல. நம்ம இன்றைக்கி முழு நாள் உங்களோட தானே செலவிட போகிறோம், உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறேன். ஒவ்வொரு மாணவர்களும் எழுந்திரிச்சு அவங்கவுங்க பேரை சொல்லிக்கிறாங்க. அவரும் ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கார். அப்போ சுந்தரத்தோட டேர்ன் வந்ததும் சுந்தரம் எழுந்திரிச்சு, சார் என் பேர் அப்படிங்கும்போது எல்லோரும் பிளாஸ்டிக் பையன் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளும் கத்துறாங்க. அப்போது சுந்தரத்துக்கு இத்தனை நாளாக மனசுக்கு கஷ்டமே இல்லை எல்லோரும் பிளாஸ்டிக் பையன்னு சொல்லும்போது. ஆனால் இந்த முறை பிளாஸ்டிக் பையன் எல்லோரும் சொல்லும்போது இப்படி கூனி குறுகி கீழே குமிஞ்சு நிற்கிறான். இதை பார்த்த அந்த அதிகாரி சிறப்பு விருந்தினர் குழந்தை மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன் எல்லோரும் பிளாஸ்டிக் பையன்னு சொல்கிறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா, நீ வா சுந்தரன்ட்ட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு கை மேலே தோல் போட்டுக்கிறார். உடனே எல்லா மாணவரும் சொல்கிறார், சார் இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், எந்த பிளாஸ்டிக் எங்கே இருந்தாலும் அப்படி எப்படி தூக்கி போட்டு போயிடுவான், அதனால தான் இவனுக்கு எல்லோரும் பிளாஸ்டிக் பையன்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் மட்டும் இல்லை ஊரே இவனை பிளாஸ்டிக் பையன் தான் சொல்லி கூப்பிடும்படி. இப்படி சுந்தரம் கண்ணில் கண்ணீர் முட்டிட்டு நிற்கிது. இதை பார்த்து அந்த அதிகாரி சொல்கிறாரு, மிகச்சிறப்பான விஷயந்தான் இந்த குழந்தை செஞ்சுருக்கு. இந்த குழந்தைக்கு நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க, அப்போவும் திரும்ப செய்கிறானா, அப்போ அவனுக்கு எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா, இது பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தாங்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒன்றுமே புரியல. என்ன சார், யார் சொன்னாலும் கேட்காதவனை போய் பாராட்டணுமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அவன் செய்கிற விஷயத்த யாருக்காகவும் அவன் மாற்றிக்காமல் அதே பிடிவாதத்தோடு இருக்கான். இதே மாதிரி தானே மற்ற எல்லா விஷயங்கள்லையும் அவன் பண்ணுவான். அப்போ இவனோட இந்த பழக்கம் நல்ல பழக்கம். என்ன அவன் மாற்றிக்க வேண்டியது எந்த விதத்தில் நம்ம பிடிவாதம் பிடிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் அவனுக்கு புரிகிற மாதிரி இன்னும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லியிருந்தால் உங்கள் நண்பன் ஒரு வேளை கேட்டிருப்பான். இன்றைக்கி நான் சொல்கிறேன், சுந்தருக்கு நல்லா புரியும். சுந்தர், நம்ம பிளாஸ்டிக் எப்பவுமே வீசி போடக்கூடாது. மறுசுழற்சி மையங்களை எங்கேன்னு பார்த்து அங்கே போய் நம்ம மறுசுழற்சிக்கு கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கிலே இருக்கக்கூடாது, தவிர்த்து விடணும். தவிர்க்க முடியாத சில பொருட்கள் பிளாஸ்டிக்கில் தான் வருது. நீ வாங்க வேண்டிய சூழ்நிலை நேர்ந்துச்சுன்னா அதை தூர போடக்கூடாதுன்னு சொல்கிறார். சரின்னு அவனு கேட்குறான். அவர் எல்லாத்துக்கும் சேர்த்து முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். ஒரு பிளாஸ்டிக்கு வீசக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். காரணம், நம்ம இயற்கை மாசுபட்டுரும், நம்ம சுற்றுச்சூழல் வீணாக போயிடும், நாசமாக போயிடும்னு சொல்கிறோம். அப்படி இருக்கிற இந்த பிளாஸ்டிக் ஒன்று கெட்டு மக்கி, அதாவது நாசமாக போக 450 ஆண்டுகள் ஆகும்னு சொன்னார். இது கேட்ட உடனே சுந்தரத்துக்கு மனசெல்லாம் வலி. ஏன்னா எத்தனை பிளாஸ்டிக்கை நான் தூக்கி போட்டிருப்பேன். ஒரு பிளாஸ்டிக்கு 450 ஆண்டுகள்னு சொல்கிறாரே ஐயா. நேற்று தானே அறிவியல் ஆசிரியர் கிளாஸ் எடுக்கும்போது சொன்னார், ஒரு மனித உயிரோட ஆயுள் இப்போல்லாம் 50 தாண்டதே பெரிய விஷயமாயிடுச்சுப்பா. ஏன்னா நம்ம உணவு பழக்க முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போனா 450 ஆண்டுகள் நான் எத்தனை மனிதர்கள் வாழ வேண்டிய ஆயுட்காலம் நான் எத்தனை பிளாஸ்டிக்கில் போட்டுட்டேன்னு சொல்லி மனவேதனையோடு நிற்கிறாரு. அவன் முகபாவனை வைத்து அவருக்கு வந்த சிறப்பு விருந்தினர் புரிஞ்சுக்கிறார். சுந்தர், நீ ஒன்றும் மிகப்பெரிய தவறுகளை செய்ய கிடையாது. இது தவறுன்னு இப்போ புரிஞ்சிட்டு திரும்பவும் அதை செஞ்சினா தான் அது தவறு. இனிமேல் அந்த தவறை செய்யாமல் இருப்பியா? நீ எனக்கு உறுதிமொழி கொடுப்பியா? இந்த வருடம் உங்கள் ஆண்டு விழாக்கு கண்டிப்பாக நான் வருவேன். அப்போ நீ எப்படி இருக்கேன்னு உன் ஆசிரியர்கள்ட்டையும் உன் நண்பர்கள்ட்டையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக சார், இன்னையிலேருந்து நான் எந்த ஒரு பிளாஸ்டிக்லையும் வீசி எறிய மாட்டேன். இது வரைக்கும் நான் செஞ்ச தவறுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நண்பர்கள்ட்டன்னு சொல்லும்போது எல்லா நண்பர்களும் ஓடி வந்தவனை ஆற தழுவிக்கிறாங்க. சாரிடா, நாங்களும் உன்னை பிளாஸ்டிக் பையன்னு சொல்லியிருக்கக்கூடாதுடான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்றாயிக்கிறாங்க. அன்று மாலையே அவன் வீட்டுக்கு போகிற வழியில் அவன் பார்க்குறான், காலையில் அவன் வீசி போட்டுட்டு வந்த ஒரு வாட்டர் பாட்டிலுக்குள்ளே ஒரு குட்டி ஆமை கொஞ்சம் மாட்டிக்குது. வெளியில் வர தெரியாமல் அது முழிக்குது, மூச்சு திணறிட்டுருக்குறது. இதை பார்த்ததும் மனசு உடஞ்சி போன சுந்தர் ஓடி போய் அதை சாக்கடைன்னு கூட பார்க்காம அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்து பிரித்து அந்த ஆமையை விடுவிக்கிறான்.
அந்த ஆமை வெளியில் வந்து நல்ல முறையாக சுவாசித்ததும் அதை பார்த்து அவனுக்கு எல்லையில்லா சந்தோஷம் கிடைக்கிது. நான் போட்ட இந்த ஒரு பாட்டிலில் நான் கவனித்ததில் ஒரு உயிருக்கு ஆபத்துனா எத்தனை பிளாஸ்டிக் இந்த ஊர் மக்கள் போட்டிருப்பாங்க, எத்தனை நானே போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனால் நினச்சி கூட பார்க்க முடியாத கஷ்டமாயிடுச்சு. அப்போ இருந்தே அவன் கண்ணில் படுற பிளாஸ்டிக் பாட்டில்கள், பிளாஸ்டிக் கவர்கள் எல்லாத்தையும் சேகரிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையிலேருந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு 1/4 மணி நேரம் முன்னாடியே கிளம்பி போகிற வழி வர வழி எல்லாம் அவன் பிளாஸ்டிக் எடுக்கிறான். இதை பார்த்த ஊர் மக்கள்லாம் இப்போவும் அவனை அழைக்கிறாங்க பிளாஸ்டிக் பையன்னு பெருமையோட நெஞ்ச நிமிர்த்தி இருக்கான் நம்ம சுந்தர். இப்படி அவன் சேகரித்த பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்துகிட்டு போய் தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்குறான். சார், இத்தனை பிளாஸ்டிக் சேர்ந்துருக்கு, நாளுக்கு நாள் நான் எடுத்து 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 பாதுகாக்க பிளாஸ்டிக் எல்லாம் நம்ம ஊர்லேயே கம்மியாயிடுச்சுன்னு சொல்கிறார். தலைமை ஆசிரியர் ரொம்ப சந்தோஷப்படுறார். கண்ணா, இது மறுசுழற்சி மையத்தில் கொண்டு போய் கொடுத்தா அவங்க மறுசுழற்சி செஞ்சுருவாங்கடா கண்ணா அப்படின்னு அவனுக்கு வழிகளும் செஞ்சு கொடுக்குறார். அவனும் அதை பின்பற்ற ஆரம்பிக்கிறான். நாட்கள் ஓடுது, ஆண்டு விழா வருது பள்ளியில். சிறப்பு விருந்தினராக இப்போ வந்திருக்கிறவர் நம்ம இயற்கை சுற்றுச்சூழல் அதிகாரி தான். அவர் மேடை ஏறினதும் இப்போவும் எல்லாரும் சேர்ந்து அழைக்கிறாங்க பிளாஸ்டிக் பையன் பெருமையோட நெஞ்ச நிமிர்த்தி சந்தோஷமாக அவர் முன்னாடி நிற்கிறான் சுந்தர். அப்போது அந்த அதிகாரி சுந்தரத்துக்காக அழகான ஒரு சால்வை வந்து அணிவிச்சு அவனுக்கு மரியாதை செய்கிறார். என்ன சொல்கிறாரு, இந்த வயசில் இவ்வளோ பக்குவம் உள்ள குழந்தைய நான் அப்போ தான் பார்க்குறேன். நம்ம எப்பவுமே யாருக்கு ஒரு விஷயத்த சொன்னாலும் அதை சொல்கிற விதமும் சொல்லுகின்ற விஷயங்களை தெளிவாகவும் சொன்னால் புரிகிறது எளிது. அதுக்கு உதாரணம் சுந்தரம் தான். சுந்தர் வந்து அவன் பயன்படுத்துகின்ற குறுகிய வழிப்பாதையிலேயே இவ்வளோ பிளாஸ்டிக்கில் சேகரித்து மறுசுழற்சி மையத்துக்கு கொடுத்துருக்கானா. நீங்கள் தினமும் பெற்றோர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் தினமும் போகிற வர வழியில் இருக்கிற பிளாஸ்டிக்கெல்லாம் அப்புறப்படுத்துங்க. நீங்கள் ஒருவர் செய்கிறத பார்த்தா இன்னொருத்தர் அடடா யாரோ ஒருவர் இப்படி பண்ணுறாரு, நம்ம போடக்கூடாதுன்னு நினைப்பார். நம்ம ஏரியாவில் யாரோ ஒருத்தர் வந்து பண்ணுறாரு, நம்ம ஏன் நம்ம ஏரியாவை குப்பை போடணும் அங்கே இருக்கிற மக்கள் நினைப்பாங்க. மக்களெல்லாம் சுத்தமாக வச்சுருக்கும்போது கண்டிப்பாக அதிகாரிகள் யோசிப்பாங்க. அப்போ எல்லாருமே நம்ம பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தலை அப்படின்னா யோசிக்க வேண்டியதில் யோசிப்பாங்க. நம்ம பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம்னு சொல்லி சொல்கிறாரு. இது சுந்தரத்தோட பெற்றோருக்கும் சரி, அவனோட நண்பர்கள் ஆசிரியருக்கும் சரி மிக சந்தோஷமான நாளாக அமைஞ்சது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னு நான் சொல்ல தேவையே இல்லை. யாருக்கு எந்த விஷயத்தை சொல்கிறதா இருந்தாலும் பொறுமையாக சொல்லும் விதத்திலையும் சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாகவும் சொல்லணும். அதே சமயத்தில் நாம் இன்று வரை ஏதாவது தவறு செய்திருப்போம், அது தவறுன்னு உணர்ந்த அடுத்த நிமிடத்திலிருந்து அதை நம்ம தவிர்த்தா தான் நாம் மனிதனாக இருக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த குட்டி கதை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.